இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா? ப்ராப்ளம் சால்விங் தான் வந்து லெசன் நம்பர் 7. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அகெயின் எதையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வில் சி தி டெஃபினிஷன். ஓகே, ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் பர் புக் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு மென்டல் ப்ராசஸ். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா DAS ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் டிஸ்கவரிங், அனலைசிங் அண்ட் சால்விங் எ ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் சால்விங்னால என்னது? யூ ஆர் சால்விங் சம்திங், தட் இஸ் யூ ஆர் சால்விங் தி ப்ராப்ளம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வேர்டுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு மென்டல் ப்ராசஸ். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஸ்கவரிங், அனலைசிங் அண்ட் சால்விங் தி ப்ராப்ளம். ஓகே, பிகாஸ் அஃப்கோர்ஸ் சால்விங் ப்ராப்ளம் தான் வந்து நம்மளோட அல்டிமேட் கோல். தேர் இஸ் அ ப்ராப்ளம், அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும். அந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரீங்களா, தட் இஸ் தி அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தி ப்ராப்பர் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கோல் ட்ரிவன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவில் தெர் இஸ் அ அப்டக்கல் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வேலையே வந்து இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை தூக்கிறது தான். இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை தூக்கிட்டால் ப்ராப்ளத்துலேருந்து சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அதை தான் வந்து கோலாக வச்சு ப்ராப்ளத்துலேருந்து இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் பைபாஸ் பண்ணி, இல்லை அப்ஸ்ட்ரக்ஷனை கிளியர் பண்ணி நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரோம்ல, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யுவர் கோல். ஸோ அதனால் இதில் பாருங்கள், இட்ஸ் அ கோல் ட்ரிவன் ப்ராசஸ் ஓவர் கம்மிங் தி அப்டக்கல் தட் அப்டக் தி பாத் டு தி சொல்யூஷன். ஸோ இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுட்டுனா உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இட் இஸ் அ கோல் ட்ரிவன் ப்ராசஸ். என்ன பண்ணுறதுக்காக? ஓவர் கம்மிங் தி அப்டக்கல் where you are going towards the solution, or this obstacle is obstructing the solution. So this is the definition for problem solving. And நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு பிஹேவியர் அக்கர் இன் தி நாவல் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ ஜென்ரலாக வந்து அகெயின் உங்கள் முன்னாடி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுனாலே, எதர் இட் இஸ் அ நியூ, ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி இட் வில் பி அ ஓல்டு ப்ராப்ளம். அட் த சேம் டைம் இட் கேன் பி ஈஸி ஆர் அ டிஃபிகல்ட் problem. Okay, so he is saying it is a behavior that occurs in both the situation, novel situation irundhalum, difficult situation irundhalum, in which solution is not obtainable by the habitual method of applying concept. அதாவது habitual method na daily நம்ம நார்மலாக திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நாவல் சுச்சுவேஷன், புது சுச்சுவேஷனாக இருக்குது, இல்லை டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஹேபிச்சுவல் திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரலாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். பட் ஹேபிச்சுவல் திங்கிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அன்கான்ஷியஸாக நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ப்ராப்ளம்னாலே இனிஷியலாக உங்களுக்கு அன்சால்வபுளாக தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹேபிச்சுவல் திங்கிங் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கிறது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்குறதா இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம். ஓகே, இல்லை சர்டன் பிரின்சிபலை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோரியை தான் வந்து இவங்க கம்ப்ளீட்டாக டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சொன்னல இதை தான் வந்து இங்கே பாருங்கள், பிஹேவியர் அக்கர் இன் எதர் நாவல் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வேர் சொல்யூஷன் இஸ் நாட் obtainable பை தி ஹேபிச்சுவல் மெத்தட். நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுற கான்செப்டால் முடியல. பிரின்சிபல்ஸ் derived ஃப்ரம் தி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ சேம் இந்த மாதிரி தான் இதுதான் போட்டுருங்க. எல்லாருமே ப்ராப்ளம் சால்விங் அது ஒரு ப்ராசஸ், ஓவர் கம்மிங் தி டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 இதை தான் அவங்க அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஓகே, மெயின் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் தான். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ப்ராப்ளம்லேருந்து சொல்யூஷன் வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, P to S, வாட் இஸ் தி டீட்டெயில் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு, அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இவங்க அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ சார்ட்டாக. ஓகே, ஸோ இது அகெயின் ஏன் இங்கே வந்து முடியுதுன்னு பார்ப்போம். தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸ்டார்டிங் இங்கேருந்து, ஓகே, இருந்தாலுமே மறுபடியும் ஸ்டார்டிங்கில் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம அப்படியே டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, வாட் இஸ் தி ப்ராப்ளம். செகண்டு, அந்த ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை டிஃபைன் பண்ணணும். தேர்டு, ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபோர்த், யூ ஹேவ் டு ஆர்கனைஸ் தி இன்ஃபர்மேஷன். Fifth, resources to solve that problem, and monitoring the complete process, whether we are going on the right direction or
we have to give a course correction. நம்ம course correction கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு ஃபைனலாக evaluating the complete evaluation of this process. In case any course deviation or anything is not working out, again we'll start from the problem identification. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு. ஓகேங்களா, சென்னை ஃப்ளட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு we are acknowledging or accepting that okay there is a existence of problem ki okay சென்னையில் ஃப்ளட் வர்றது ஒரு தடவையும் இந்த மாதிரி மழை வரும்போது ஃப்ளட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். நவ் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் யுவர் ஸ்கோப் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், யூ ஹவ் accepted it. ஓகே, யூ ஹவ் accepted தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா டிஃபைன் தி ப்ராப்ளம். ஸோ நம்ம சென்னை ஃப்ளட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் நவ் யூ ஹேவ் டு டிஃபைன் வாட் தே மீன். டிஃபைன்னா யூ ஹேவ் டு டிஃபைன் இன் வெரி கிளியர் டேர்ம். நம்ம எப்படி டெஃபினிஷனில் படிக்கிறோம்ல, வாட் இஸ் ப்ராப்ளம் சால்விங்னு நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். அதே மாதிரி கிளியர் டேர்மில் இந்த ப்ராப்ளத்தையும் வந்து அவங்க டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஃப்ளட்டுங்கிறது 2 வேர்டு. ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபைன் வாட் இஸ் சென்னை. ஓகே, ஸோ சென்னை ஃப்ளட்ஸில் வந்து ஏரியாவை நீங்கள் முதல்ல டிமார்க் பண்ணணும். சென்னைங்கிறது எது வரைக்கும், காஞ்சிபுரம் வரைக்குமா, சவுத்தில் இல்லை நார்த்தில் ஜோலார்பேட்டை வரைக்குமா, ஈஸ்ட்டில் எந்த பக்கம் பீச் வரைக்குமா, ஓகேங்களா, வெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நீங்கள் யூ ஷுட் ஹேவ் வாட் இஸ் தி சென்னை. அதர்வைஸ் நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து சென்னைக்கு சால்வ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு பாண்டிச்சேரிக்கும் இல்லை காஞ்சிபுரத்துக்கும் திருவள்ளூருக்கும் போயிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபைன் தி பவுண்ட்ரி, டிஃபைன் வாட் இஸ் சென்னை. செகண்ட் வந்து டிஃபைன் தி வேர்டு ஃப்ளட்ஸ். ஃப்ளட்ஸோட மீனிங் என்ன? ஜஸ்ட்டு மழை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது, சில இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி நிற்கிது, அதை ஃப்ளட்டுன்னு நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை ஒரு 1 feet தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் நிரம்பிருச்சு அப்படிங்கிறனால வந்து நீங்கள் அதை ஃப்ளட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை ஆஃப்டர் கோயிங் த்ரூ சர்டன் டேமேஜ் ஃப்ளட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரே ஒரு ஏரியாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சுன்னா ஃப்ளட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்லை கம்ப்ளீட்டு சென்னையே அஃபெக்ட் ஆகணும் அப்போ தான் அது சென்னை ஃப்ளட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதா? அதே மாதிரி எல்லா விஷயத்தையும், அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிளியர் டேர்மில் யூ ஹேவ் டு டிஃபைன். ஓகே, ஸோ வாட் இஸ் சென்னை, வாட் இஸ் ஃப்ளட், வாட் ஆர் தி வாட்டர் லெவல், டேமில் இவ்வளோ தண்ணி வந்ததுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறது புரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ரிலேட்டட் டு திஸ் 2 words ஹேஸ் டு பி டிஃபைன்ட் இன் கிளியர் டேர்ம்ஸ். எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னீங்கன்னா, இங்கேருந்து தான் நம்ம ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்கேஸ் நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாமல், நீங்கள் அதாவது சென்னை ஃப்ளட்டு டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவல் ப்ராப்ளத்தை விட்டுட்டு வேறு ஏதோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போவீங்க. பிகாஸ் இங்கேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ABC இந்த சர்க்கிள் பார்த்தீங்களா, 3 4 5 6ன்னு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்கேஸ் ப்ராப்பராக ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஏங்கிறது நம்ம ப்ராப்ளம், பட் நம்ம பின்னு டிஃபைன் நினச்சிட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிகிட்ருப்போம். புரியுதுங்களா? அதனால தான் டிஃபைனேஷன் ஆஃப் ப்ராப்ளங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர் டேர்மில் ஈவன் வி ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் ஆஸ் அ டு பி சைக்காலஜிஸ்ட் ஃபார் எனி ப்ராப்ளம் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் டிஃபைன் வாட் இஸ் ப்ராப்ளம், தென் யூ கேனாட் சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, அகெயின் இந்த ஃபேமஸ் கோட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, த ப்ராப்ளம் வெல் டிஃபைன்ட் இஸ் ஹாஃப் சால்வ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஒரு ப்ரோவர்ப் இருக்குல்ல, அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா half of the ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸோ கிளியர் டேர்மில் நம்ம சொல்லியாச்சு வாட் இஸ் ஃப்ளட்ன்ட்டு. தேர்ட் ப்ரொசீஜர் இஸ் நவ் ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் பேஸ்ட் அப்பான் திஸ் டெஃபினிஷன். ஓகே, ஸ்ட்ராட்டஜி அப்படி பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே சென்னை ஃப்ளட்டில் ப்ராப்ளம் இருக்குது, எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் முதல்ல நம்ம பார்ப்போம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டா, சீவேஜ் டிபார்ட்மெண்ட்டா, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டா, ரோட் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், புரிஞ்சுங்களா? இவங்க எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகும். மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஓகே, ஸோ வாட் ஆல் தி டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு. ஓகே, அண்டு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளட்டு வரப்போகுது அப்படின்னா, இல்லை நம்ம இந்த மாதிரி மழை வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோக்ரஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ரோடை வந்து இது பண்ணணும், ஆறெல்லாம் வந்து ஃபுல் ஆறையும் வந்து அதில் இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் பண்ணணும்.
ஓகே, ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு யூ ஸ்டார்ட் பிரேக் டவுன் தி ப்ராசஸ். ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், ஒரு பிளானை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் A to Z, that is called strategy. Okay, which means how many days, for example 3 months before என்ன சொல்கிறது, மழை காலத்தில் வரப்போகுதுன்னா ஜென்ரலாக நவம்பர் டிசம்பரில் நம்மளுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னா 3 months பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 6 months பிஃபோர் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரியே கிளியராக டேமு ரிவரை வந்து முதலே க்ளீன் பண்ணி வைக்கிறது, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, மக்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கறது. லோ லையிங் ஏரியா இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி மழை வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, எங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஃபுட் அண்ட் எசென்ஷியல் எங்கே இருக்குது, NDRF இருக்காங்கள்ல, நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், அவங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும், லோக்கல் போலீஸுக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ரிலேட்டட் டு இட், ஹவு டு யூ பிளான் அவுட் A to Z, அதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ நவ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க பேஸ்ட் அப்பான் தி டெஃபினிஷன். ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பார்த்தாச்சு, ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி போட்டாச்சு. ஓகே, மழை வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நவ் இதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போதே இன்னும் போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. இது நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பற்றி அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இல்லை, இருந்தாலுமே நம்மளால் இவ்வளோ பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா ப்ராப்பராக கவர்மெண்ட்டும் போது அவங்ககிட்ட ப்ராப்பராக SOP இருக்கும், செக்லிஸ்ட் இருக்கும், நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வேலை நடக்கும், செகண்டு இந்த வேலை நடக்கும், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு. ப்ராப்பராக அந்த இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணால் தான் எங்கேருந்து போக முடியும்னு தெரியும். ஸோ ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராப்ளம்ங்கிறது 4th ஸ்டெப்பு. 5th ஸ்டெப்புங்கிறது அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எனி ப்ராப்ளம் டு பி சால்வ் யூ ரெக்வயர்ட் சம் ரிசோர்ஸுங்கிறது. இப்போ நம்ம பாருங்கள், இன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு, யாருக்கு ஆர்கனைஸை இன்ஃபோ பண்ணியாச்சு, ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோன்னு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் இருக்குது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சர்டன் ரிசோர்ஸஸ் வேணும். ரிசோர்ஸஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ வேணும். ஓகே, இவ்வளோ ஃபண்ட் இருக்கணும். ஸோ நான் வந்து பிரைம் மினிஸ்டர் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பைசா எடுப்பேனா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பைசா கொடுக்கணுமா, மழையில் இந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இன்கேஸ் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில்ல, எல்லாருக்குமே வந்து 6,000 rupees கொடுக்க போகிறோம், 10,000, அந்த ரெவென்யூ எங்கேருந்து வரும்? மேன் பவர். ஓகே, க்ளீனிங்க்கு, ரோடை சரி பண்ணுறதுக்கு, வார்னிங் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் மேன் பவர் எங்கேருந்து வருவாங்க? ப்ராப்பர் டைமும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். ஓகே, டைம் இன் த சென்ஸ் இந்த எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணுறதுக்கே வந்து ஒரு டைம் தேவைப்படும். அது இல்லாமல் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும் மீட்டிங் வச்சு அவங்க சைட்லேருந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்வால்வ். ரெவென்யூ, மேன் பவர், டைமு, மெயின் எக்யூப்மெண்ட்ஸு. ஓகே, கிளியர் பண்ணுறதுக்கு, ரோடை கிளியர் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸு, போட்ஸு, புரியுதுங்களா? ஸோ அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிசோர்ஸை வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க? மேக்ஸிமம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து புக்கில் கொடுக்கல, பட் இதில் லாஜிக்காகவும் இதெல்லாம் இருக்குது. நான் வந்து என்னோடய எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஓகே, அது இல்லாமல் இந்த ரிசோர்ஸை அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி ரிசோர்ஸஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ரிசோர்ஸை நீ ஹேவ் டு அப்ளை சம்வேர், ரைட்? ஸோ வேர் யூ வில் அப்ளை. எல்லா போட்டையும் நான் காஞ்சிபுரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லா மேன் பவரையும் ஒரே இடத்துல அனுப்ப முடியாது, சர்டன் ஏரியாலையும் நான் அனுப்பணும். ஓகேங்களா? வேர், when these resources will be moved, how they will be moved, புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சரும் வந்து, அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸையும் நான் வந்து இந்த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஈவன் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸில் யூ கேன் டூ தி சர்வே ஆல்சோ. இதுதான் இந்த டைம் நடக்கும். ஓகே, இனிஷியல் சர்வே நீங்கள் போய் ஆன் கிரவுண்டில் பார்க்கணும், எதெல்லாம் லோ லேயிங் ஏரியா, இல்லை ப்ரீவியஸில் வந்த ஃப்ளட்டில் இருந்த ரிப்போர்ட் எடுத்து அதுலேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஓகே, அந்த மூலிமா சர்வே பண்ணலாம். இனிஷியல் சர்வே பண்ணிவிட்டு யூ வில் கெட் அ டீட்டெயில்டு ஐடியா ஹவு டு கோ அபவுட் இட். தென் கம்ஸ் தி 6th, தட் இஸ் மானிட்டரிங். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு, நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியாச்சு, 5 வரைக்கும் வந்தாச்சு. ஓகே, அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன் வந்துருச்சு. ஓகே, ஃப்ளட் வந்துருச்சு. இல்லைனாலும் இந்த நம்ம சொன்னல 6 month 4 monthன்ட்டு செக்லிஸ்ட்டு, அதையும் மானிட்டர் பண்ணணும். ப்ராப்ளம் சால்விங் பண்ண ப்ரொசீஜரை வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும், டியூரிங் தி இன்சிடெண்ட், ஆஃப்டர் இன்சிடெண்ட். ஓகே, ஸோ யூ வில் மானிட்டர் பிஃபோர் ஃப்ளட், டியூரிங் ஃப்ளட், மழை பெய்யுது அந்த ஒரு 1 to 2 days, அண்ட் ஆஃப்டர் ஃப்ளட். பிஃபோருங்கிறது நம்ம சொன்ன எல்லா ப்ரிப்பரேஷனும் எடுத்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டுருக்கா? 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோமே, 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா? டியூரிங் ஃப்ளட். ஓகே, ஃப்ளட் இதுவாகும்போது நம்ம
போட்ட பிளான் கரெக்டாக நடந்துட்டுருக்கா, ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணமே அதெல்லாம் கரெக்டான லொக்கேஷனில் போயின்ட்டுருக்கா அப்படின்ட்டு. அண்ட் ஆஃப்டர் நடந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம ரிலீஃப் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கலாம், அதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தி மெயின் லாஸ்ட் ஸ்டெப்புங்கிறது எவாலுவேஷன் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். எவாலுவேஷன் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கிறது ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ண ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறீங்க. இதை நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொன்னால், இது கைண்ட் ஆஃப் ஒரு நல்லா ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக ஒரு டச்சப் இருக்குல்ல, மேக்கப் பண்ணுவீங்கள்ல, ஃபைனல் மேக்கப் ஒரு டச்சப் இருக்குல்ல, அதுதான் வந்து எவாலுவேஷன் அர்த்தம். ஓகே, ஃபைனல் கோர்ஸ் கரெக்ஷன், சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஓகே, திடீர்னு ஒரு இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அது அண்ட் ஃபைனல் எவாலுவேஷன். ஓகே, எல்லாமே நடந்துருச்சு, இல்லை நடக்கலை, ஓகே நான் பிளான் பண்ணதில் 90% நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம், 10% வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே, இல்லைனா 80% நம்ம சக்ஸஸாக பண்ணோம், 20% ஆகிடுச்சு. ஸோ இந்த 20%ல் என்னென்ன கம்மி இருக்குது, நவ் திஸ் வாட் எவர் இதில் இந்த கம்மி நம்மளுக்கு என்னென்ன கேப் இருந்ததோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நியூ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தட் வாட் எவர் 10% 20% நடந்ததில்லை, அது அடுத்த தடவை வரும்போது நடக்காது. நவ் இட் இஸ் பிகம் அ நியூ ப்ராப்ளம். அந்த நியூ ப்ராப்ளத்தை நம்ம மறுபடியும் டிஃபைன் பண்ணணும், என்ன ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சோம், பட் போட் நம்ம கிட்ட அந்த சமயத்தில் ஒர்க் ஆகலை அப்படின்னா, நவ் போட்டுங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. டிஃபைன் பண்ணுவீங்க, வாட் இஸ் போட்டு, தெர்மாக்கோல் போட்டா, மோட்டர் போட்டா, ஓகே எல்லா போட்டையும் டிஃபைன் பண்ணி அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி. இதுதான் வந்து ஒரு எல்லாத்துக்குமே பேசிக் ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள். ஓகே, இது நம்ம சைக்காலஜிக்காக இருந்தாலும் சரி, லாஜிக்கலாக இருந்தாலும் சரி, டே டு டே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக இருந்தாலும் சரி, திஸ் ப்ரொசீஜர் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஓகே, ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக நான் சொன்னது தான் வந்து இவங்க ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் என்ன அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்லேயே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் பார்த்தோம்ல, இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சு, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது 2 விதமான திங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டைவர்ஜன் அண்ட் கன்வர்ஜன் திங்கிங். ஓகே, நம்ம திங்கிங் சப்ஜெக்ட்லேயே வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம், வாட் இஸ் கன்வர்ஜன் அண்ட் வாட் இஸ் டைவர்ஜன் திங்கிங்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு தடவை ஜஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கன்வர்ஜன் திங்கிங்கிறது இந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் சொல்யூஷன். தெர் வில் பி ஒன்லி ஒன் கரெக்ட் சொல்யூஷன். ஓகேங்களா, அந்த கரெக்ட் சொல்யூஷனை நோக்கி நம்ம கன்வர்ஜன் பண்ணுறோம். நம்ம திங்கிங் இஸ் ஆல்வேஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி கரெக்ட் சொல்யூஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சீரியஸாக எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5, 10, 15, 20, 25, 30 இதை பார்த்தாலே தெரியுது இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் ஆன்சரிங் என்ன வரும்னா 40, 45 அதுக்கப்புறம் 50 தான். ஓகே, ஸோ நவ் யூ ஆர் ஸ்லோலி கன்வர்ஜிங். ஓகே, எவ்ரி நம்பர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட் இஸ் நெக்ஸ்ட் நம்பரோட +5 ஆட் ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர், ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் கன்வர்ஜ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ண அந்த திங்கிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுதான் வந்து கன்வர்ஜன் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ க்ளோஸ் எண்டட் திங்கிங். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் பார்க்க மாட்டோம். இதில் என்ன நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, சிம்பிள் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, பட் டைவர்ஜன் திங்கிங் அப்படின்னா யூ ஆர் இதுக்கு ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர்னு கிடையாது. ஓகே, சொல்யூஷன் கேன் பி, இப்போ இந்த இடம் இருக்குன்னு சொல்யூஷன் கேன் பி 1, 2, 3, 4, 5 அண்ட் 2 தான் கரெக்டாக நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே, இட் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், இது ஓப்பன் எண்டட் திங்கிங். ஓகே, பிகாஸ் தெர் இஸ் அ நோ எண்ட் டு தி சொல்யூஷன். ஸோ டைவர்ஜன் திங்கிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் தி வேரியஸ் யூசஸ் ஆஃப் க்ளோத், ஒரு துணியோடைய யூசஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் கம் அப் வித் மெனி கைண்ட் ஆஃப் யூசஸ் ஆஃப் துணி. ஓகேங்க, கிளாத், பென்சிலை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு இல்லாமல் என்னென்ன இதில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா, புது ஐடியாவை கொண்டு வர்றதுக்காக நம்ம டைவர்ஜன் திங்கிங்கை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ வேரியஸ் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து டைவர்ஜன் திங்கிங் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புது ஐடியாஸ், ஒரிஜினல் ஐடியாஸ்லாம் கொண்டு வருது, நாவல் ஐடியாஸ் அண்ட் ஒரிஜினல் ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக. நாவல் ஐடியானா நியூ ஐடியா, பிகாஸ் இதில் வந்து நீங்கள் இப்போ திங்க் பண்ண ஆரம்பிப்பேன், கிளாத்தை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ யூ வில் ஜெனரேட் ஆஸ் மச் ஆஸ் நியூ யூசஸ் ஆர் ஆஸ் மச் அஸ் நியூ ஐடியாஸ் ஆஸ் பாசிபிள். அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபைனலாக ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. டைவர்ஜன் திங்கிங்கிறது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியா, வேறஸ் கன்வர்ஜன் திங்கிங்கிறது மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆர் அப்ராப்ரியேட் ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கு, ஒரே ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்தாலும் ஆர்கனைஸ் ஆஃப் இன்ஃபோ, ரிசோர்ஸஸ் அலோகேஷன்,
ஓகே, அண்ட் மானிட்டர் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக போயின்ட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்கோட சைக்கிள் இங்கே வந்து முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தில் வந்து என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து நல்லா வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளமாக இருக்குது, இன்னொன்று இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் 2, வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆர் இல் ஸ்ட்ரக்சர்டு. ஓகே, வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்னா ஆஸ் தி நேம் சஜஸ்ட், அந்த ப்ராப்ளமே வந்து வெரி வெல் ஸ்ட்ரக்சர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமேட்டிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தோடைய சீரீஸு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். செஸ் கேம் விளையாடுறீங்க, இதிலெல்லாம் என்னமே இருக்குன்னா ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஸ்டினே பார்த்தீங்கனாலும் இல்லை அந்த ப்ராப்ளமை ப்ராசஸ் அப்ரோச் பார்த்தாலுமே வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்ட் ஸ்டெப் இது, ஃபோர்த் ஸ்டெப் இது, தென் யூ வில் கம் டு தி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் லைக் அ கிளாஸ் ஆஃப் மூவ். செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சர்டன் மூவ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மூவ்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் டு ரீச் தி ஃபைனல் கோல். ஸோ அதான் வந்து இதில் சொல்கிறது. ஓகே, வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்னா தி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி கிளியர். ஸோ தட் நீங்கள் அப்போ என்ன பண்ணுவோம், வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்னா அதில் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஓகேங்களா, மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி கிடையாது. டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ங்கிறது வந்து இல் ஸ்ட்ரக்சர்டுன்னு வச்சுங்க. டே டு டே லைஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸஸ் ரிலேட்டடு எவ்வளவோ ஐடியாஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மார்க்கெட்டில் சிலது ஒர்க் ஆகும், சிலதில் ஒர்க் ஆகாது. அதில் அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் டே டு டேவாக பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொண்டு வர பார்க்குறீங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கால்ட் இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம். இதில் வந்து ஏபிசின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்காது, ஹெட் அண்ட் டெய்ல் உங்களுக்கு புரியாது, ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இல் டிஃபைன்டு ப்ராப்ளம். இதை வந்து அதான் இல் ஸ்ட்ரக்சர்டுங்கிறது இல் டிஃபைன்ட் ப்ராப்ளத்தை வந்து ஈவன் இன்சைட் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே ரிக்வயர் ப்ராப்ளம் சால்வர் டு பர்சீவ் தி ப்ராப்ளம் இன் அ நியூ வே. நம்ம அதில் என்ன சொன்னோம், ஸ்ட்ரக்சர்டு வேல வந்து நீங்கள் திங்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேனே கிடையாது. பிகாஸ் ப்ராப்ளமே வந்து ஒரு இல் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, இல் டிஃபைன்டாக இருக்குது. ஸோ நவ் நீங்கள் நியூ ஐடியாவை ஜெனரேட் பண்ணணும். ஓகே, நியூ வேஸ் திங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு இவங்க வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 விதமான 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் செலக்டிவ் என்கோடிங் இன்சைட், செலக்டிவ் கம்பேரிசன் இன்சைட், செலக்டிவ் காம்பினேஷன் இன்சைட் அப்படின்ட்டு வந்து ஒரு 3 வேர்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, பேசிக்கலி என்கோடிங், கம்பேரிசன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,